அண்மை செய்தி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜி மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜி மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறையும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பை ஒத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு புதிய மனுக்களையும் செந்தில் பாலாஜி சார்பில் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. அந்த வகையில் வங்கி தொடர்பான அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை வழங்கிய ஆவணங்களுக்கும் வேறுபாடுகள் இருப்பதால் தங்களுக்கு வழங்கிய ஆவணங்களை தடய அறிவியல் சோதனைக்கு அனுப்பி அந்த ஆவணங்களின் உண்மை தன்மையை அறிய உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து உத்தரவு பிறப்பிக்க உள்ள நிலையில் வழக்கில் மீண்டும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் இன்றைய நீதிபதி எஸ் அல்லி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் கையால் எழுதி திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் ஆவணங்கள் அனைத்தும் வங்கியில் இருந்துதான் பெறப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் விசாரணையை நீண்ட காலம் இழுத்தடிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இது போன்ற மனுக்களை செந்தில் பாலாஜி தரப்பினர் தாக்கல் செய்து வருவதால் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் இந்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வரும் திங்கட்கிழமை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்த நீதிபதி அன்றைய தினம் அதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இருக்கிறார். அதாவது குற்றச்சாட்டு பதிவின் பொழுது குற்றம் சாட்டப்பட்ட நபர் நேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பது சட்ட நடைமுறை. அதன்படியே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அன்றைய தினம் அவர் நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டு இருக்கிறார். குற்றச்சாட்டுகள் பதிவு என்பது இது போன்ற இந்த வழக்கில் உங்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள், அதற்கு உங்களது பதில் என்ன கேட்கப்பட்டு அவரினுடைய பதில்கள் பெறப்பட்டு அது பதிவு செய்யப்படும். அதுதான் குற்றச்சாட்டு பதிவு நடைமுறையாக இருக்கிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய மனு திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழலில் அன்றைய தினமே குற்றச்சாட்டு பதிவுகளும் நடைபெறும் என்பது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.